ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலின் இனிவரும் எபிசோட்களில் நடக்கப் போகும் பரபரப்பான சம்பவங்களின் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்க. தமிழ் செல்வி ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டிற்கு திரும்பியதும் தன்னுடைய குழந்தையை உடனே திருப்பிக் கொண்டு வர வேண்டும் என்று ஆவேசமாக பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட செல்லப்பாண்டியும் வசந்தியும் இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கே, இப்போதே போய் சண்டை போட வேண்டாம், நாளை காலை போய் குழந்தையை வாங்கிட்டு வரலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சமாதானப்படுத்துகிறார்கள். இதே நேரத்தில் தமிழ் செல்வியின் இன்னொரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக மலரும் கருப்பும் குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி செல்கிறார்கள். அங்கே நர்ஸ் குழந்தையை வாங்கிச் சென்ற பிறகு திட்டமிட்ட அந்த குழந்தையை கடத்தி விடுகிறார்கள். இந்த முழு திட்டத்திற்கும் பின்னால் இருப்பது ஐஸ்வர்யா தான். இந்த குழந்தை இல்லை என்றால் கண்டிப்பா என்னோட வாழ்வான் என்று நினைத்து குழந்தையை கடத்த ஏற்பாடு செய்கிறான். குழந்தை காணாமல் போன விஷயத்தை கருப்பு சேதுவிடம் சொன்னதும் சேது நேராக தமிழ் செல்வியின் இன்னொரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக மலரும் கருப்பும் குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி செல்கிறார்கள். அங்கே நர்ஸ் குழந்தையை நீதானே தூக்கிட்டு போனா என்று கேட்கிறான். இதை கேட்ட தமிழ் செல்வி அதிர்ச்சியில் ஆள ஆரம்பிக்கிறான். என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆனா உங்களை சும்மா விட மாட்டேன் என்று கண்ணீரோடு பேசுகிறான். மறுபக்கம் சேது தன்னுடைய குழந்தையை பற்றி பேசும் விதத்தை பார்த்து ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா மூவருக்கும் வயித்தெரிச்சல் அதிகரிக்கிறது. அந்த குழந்தை மேல இவருக்கு பாசம் வரக்கூடாதுன்னு நினைச்சோம், இப்போ வாரிசு என்று பேசுறாரே என்று கொதிக்கிறார்கள். இறுதியில் குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வீட்டிற்கு திரும்புகிறது. சேது குழந்தையை கட்டிப்பிடித்து, இனிமே நீ என்னோட கூட தான் இருப்ப என்று பாசமாக பேசுகிறான். அதன் பிறகு தமிழ் செல்வி நேராக சேதுவின் வீட்டிற்கு சென்று, நான் மயக்கத்தில் இருந்தப்போ என் குழந்தையை தூக்கிட்டு வந்தீங்க, முதல்ல என் குழந்தையை கொடுங்க என்று கேட்கிறான். ஆனால் சேது, இந்த குழந்தை என்னோட குழந்தையை நேரல் என்று கேட்கிறான். ஆனால் சேது, இந்த குழந்தை என்னோட குழந்தை என்று என்னோட கிட்டதான் வளரும் என்று மறுக்கிறான். வாக்குவாதம் மீண்டாலும் இறுதியில் குழந்தை சேதுவிடமே தங்குகிறது. இதனால் தமிழ் செல்வி மனவேதனையோடு அங்கிருந்து கிளம்புகிறாள். அடுத்ததாக கதை 5 வருடங்கள் முன்னேறுகிறது. சேதுவின் மகன் நன்றாக வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் வயதுக்கு வந்திருக்கிறான். ராஜாங்கம் தன்னுடைய பேரனோடு மிகவும் சந்தோஷமாக நேரம் செலவழிக்கிறார். பேரனும் சிறிய வயதிலேயே அரசியல் பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய அம்மாவை பற்றி கேட்க அங்கே இருந்த அனைவரும் அமைதியாகி விடுகிறார்கள். மோகனா சமாளிக்கே, அம்மா தூரத்துல வேலைக்கு போயிருக்காங்க, ஒரு நாள் கண்டிப்பா வருவாங்க என்று சொல்கிறான். ஆனால் குழந்தை, இவங்க என்னோட அம்மா இல்லை, அம்மானா பாசமா பேசுவாங்க என்று ஐஸ்வர்யாவை ஏற்க மறுக்கிறான். இதனால் ஐஸ்வர்யா இன்னும் அதிக கோபமடைகிறாள். மறுபக்கம் தமிழ் செல்வியின் மகளும் பள்ளிக்கு செல்லும் வயதுக்கு வந்திருக்கிறாள். தமிழ்செல்வி தற்போது டாக்டராக உயர்ந்து தன்னுடைய வாழ்க்கையையும் மகளின் எதிர்காலத்தையும் அழகாக கட்டியெழுப்பியிருக்கிறாள். விதியின் விளையாட்டாக சேதுவின் மகனும் தமிழ்செல்வியின் மகளும் ஒரே பள்ளியிலும் ஒரே வகுப்பிலும் சேர்க்கப்படுகிறார்கள். முதல் நாளிலேயே இருவருக்கும் நல்ல நட்பு உருவாகிறது. அதே சமயம் ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா மூவரும் இன்னும் அந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த குழந்தைக்காக வைக்கப்பட்ட உணவில் விஷம் கலக்கப்படுகிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக குழந்தை அந்த உணவை சாப்பிடாமல் தள்ளிவிடுகிறது. இந்நிலையில் ஐஸ்வர்யாவிற்கு ஒரு அதிர்ச்சி உண்மை தெரிய வருகிறது. அவள் கழுத்தில் சேது தாலி கட்டவே இல்லை, சித்ராதான் கட்டியிருக்கிறான் என்பது வெளிவருகிறது. இதனை கேட்ட ஐஸ்வர்யா கடும் அதிர்ச்சியடைந்து, இந்த உண்மையை முன்னாடியே சொல்லி இருந்தா நான் எப்பவோ இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன் என்று கோபப்படுகிறான். இந்த உரையாடலை மறைவாக சேது கேட்டு விடுகிறான். அதோடு அவர்கள் பேசும் அனைத்தையும் மொபைலில் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறான். பிறகு ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா மூவரையும் அனைவரின் முன்னாலும் நிறுத்தி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறான். அவர்களின் துரோகம் அனைத்தும் தெரிந்ததும் ராஜாங்கம் கடும் கோபமடைந்து, தமிழ் செல்வியை எப்படி வீட்டை விட்டு அனுப்பினீங்களோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் என்று உத்தரவிடுகிறார். அப்போது ஐஸ்வர்யா, நான் இந்த வீட்டோட மருமக என்று வாதிட, சேது, நான் உன் கழுத்துல தாலி கட்டவே இல்லை என்று அனைவரின் முன்னும் உண்மையை சொல்கிறான். இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். இறுதியாக சேது பதிவு செய்த ஆதாரங்களை ராஜாங்கத்திடம் காட்டுகிறான். அனைத்தும் உண்மை என்று உறுதியாகியதும் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா மூவருக்கும் என்ன நடக்கும்? சேது மற்றும் தமிழ் செல்வி மீண்டும் ஒன்று சேருவார்களா என்பதை வரும் எபிசோட்களில்தான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.